इनिय उறவுகளுக்கு காலை வணக்கம். आदरणीय बंधुगण नमस्कार. अम्मा बोलोरो வச்சு ஆசா குறிச்சு அப்பனமான போய் बोलोरो திபோ. இன்னைக்கு சிம்பிளான ஒன்று தான். நிறைய இதுவெல்லாம் எதுவுமே டைம் எல்லாம் செலவாகாம பண்றது தான். அரைக்கீரை தான். அரைக்கீரையை வந்து ஒரிசா ஸ்டைலில் அங்கே எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீரை கொஞ்சமாக இருக்கும் போது சரி நிறைய பேருக்கு கீரை செய்யணும்னு நினச்சிங்களேன்னா இந்த மாதிரி பண்ணலாம். பூசணிக்காய் இருக்குல்ல, மஞ்சள் கலர் பூசணிக்காய் கொஞ்சம், கத்திரிக்காய் இருந்ததுன்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, எந்த கீரை இருக்கோ அந்த கீரை, ஒரு 2-3 கீரை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி போடலாம். இது வந்து ஒரிசால பொடின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்காது. உளுத்தம்பருப்புல அரைச்சி ரவுண்ட் ரவுண்டா வடகை மாதிரி பண்றது தான் பொடின்னு சொல்லுவாங்க. அது போட்டு பண்ற கீரை இது. அதனால செம்ம டேஸ்டியா இருக்கும். ମୁଁ ବଡି ପକେଇକି ଶାଗ କରିବା ପାଇଁ ଯାଉଛି, ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ ଡିଟେଲରେ தமிழ்ல କହୁଛି. இது பொடின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இது கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு சாஃப்டா இருந்ததால நான் கடுகு எண்ணெய் ஊற்றி அதுல லைட்டா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்பளம் மாதிரி தான் இருக்கும், நம்ம வத்தல் வடகம் எல்லாம் செய்யற மாதிரி. கொஞ்சம் கடுகு போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாவை போடணும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து தோலோட இடிச்சு வச்சிருக்கேன்ல அதை யூஸ் பண்ணிட்டு வெங்காயமும் போடணும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கீரை இப்படி டேஸ்ட் பண்ணி செஞ்சு பார்த்தோம்னா, கீரை வந்து நம்ம ஒரே மாதிரி தானே பண்ணுவோம், தேங்காய் போடுவோம், இல்லைன்னா பருப்பு போட்டு கடைஞ்சி இது பண்ணுவோம். ஆனா இப்படி செஞ்சு பாருங்க, இதோட டேஸ்டும் நல்லா இருக்கும். ஒரிசால ஃபுல்லா இந்த மாதிரி செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரியும் செய்வாங்க. இது என்னோட ஸ்டைல்ல நான் பண்றேன். பம்கின் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை கூட போட்டுட்டு நல்லா வதக்கணும். பம்கினும் கத்திரிக்காயும் வந்து ஃபுல்லா குழஞ்சிடணும். அது மாதிரி இருக்கும்போது தான் இது நல்லா இருக்கும் டேஸ்ட். ଆମ ଓଡ଼ିଶା ଷ୍ଟାଇଲ୍ର ଶାଗ କରୁଛି। ପମ୍ପକିନ୍ ନା ତମିழ்ରେ பூசணிக்கா କହିବ, ଆଉ ବାଇଗଣକୁ ନା କତ୍ରିକା କହିବ। ଆଉ ଶାଗ ୟୁଜ କରୁଛି ନା ଏ ଶାଗକୁ அரைக்கீரை କହିବ தமிழ்நாட்டுல. பூசணிக்காய் வந்து ஒரிசால வந்து பொக்காரோன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய்க்கு வந்து பைகனோன்னு சொல்லுவாங்க. கீரை வந்து ஒரிசால நிறைய வெரைட்டி கீரை வந்து கிடைக்கும். இந்த கீரை வந்துட்டு நான் ஒரிசா ஸ்டைல்ல தான் பண்றேன். பூசணிக்காவும் கத்திரிக்காவும் நல்லா வெந்துட்டு உடனே நம்ம கீரை வச்சிருக்கோம்ல, 2 கீரை எந்தெந்த கீரை இருக்கோ அதை கூட நீங்க மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஆனா நான் வந்து இங்க அரைக்கீரை மட்டும் இருந்தது, அதுதான் போட்டு பண்றேன். அரைக்கீரை இதுல போட்டுட்டு நல்லா வெந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொடி நான் சொன்னேன்ல, வறுத்து வச்சிருக்கோம்ல உளுத்தம் பருப்புல செஞ்ச வடகம், அதை வந்து நல்லா கையிலேயே இது பண்ணோம்னா பவுடர் மாதிரி ஆயிடும். அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டாவே நல்லா இருக்கும், டேஸ்டா ரொம்ப சாப்பிட. நீங்க தயிர் சாப்பாடு கூட இப்போ ஒரிசால வந்து வெயில் டைம் ஸ்டார்ட் ஆயிடுதால பொக்கால பருத்தோம்னா நம்மளோட தயிர் சாப்பாடு வந்து அங்க பொக்கால பருத்தோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு காம்பினேஷன் இது சாப்பிட்றதுக்கு வந்து செம்ம டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது தான். கீரை, கத்திரிக்காய், பூசணிக்காய் போட்டு செஞ்ச கீரை இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வெஜிடபிள் வந்து நம்ம வேற எது கூடவோ இந்த கீரை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி செஞ்சது இல்லை தமிழ்நாட்டில். இது கூட இப்படி செஞ்சு நான் ஒரிசால வந்து இப்படி செய்யும் போது சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் நான் பண்ணேன். இன்னொன்று வந்து பைகனம் பர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காய் வந்துட்டு இதெல்லாம் நிறைய ஆயில் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நல்லா பண்ணுறது. கொஞ்சம் காரம் புளிப்பு ரெண்டுமே இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். விதை இல்லாத கத்திரிக்காய் இருக்குல்ல, நம்ம தோசை தவா இருந்ததுன்னா நார்மல் தோசை தவால யூஸ் பண்ணீங்களன்னா இந்த தோசை வராது. வேற ஏதாவது யூஸ் பண்ணாத தவா இருக்குல்ல, அதுல வந்துட்டு கத்திரிக்காய் இது மாதிரி 2 கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமா நான் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றலாம். தக்காளியும் அதே மாதிரி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாவும் வச்சிருக்கேன். ஆனா பூண்டும் வைக்கலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதால நான் வந்து பூண்டு வைக்கல. பூண்டும் இது கூட வச்சு வேக வச்சுட்டா நல்லா இருக்கும். இது நெருப்புல வச்சு சுட்டா இன்னும் நல்லா இருக்கும். வியாழக்கிழமை வந்து எந்த பொருளும் வந்து நெருப்புல சுடக்கூடாது அப்படின்வாங்க. அதனாலதான் நான் இதை மாதிரி வச்சு பண்றேன். நல்லா ஒரு பக்கம் ஃபுல்லா வெந்துடும். சிம்ல வச்சிங்கன்னா கத்திரிக்காய் வந்து மறுத்து போன மாதிரி ஆயிடும். கொஞ்சம் ஹைல வச்சே வேக வச்சோம்னா இது சீக்கிரமா வெந்துடும். இன்னொரு சைடும் அதே மாதிரி கவர் பண்ணி வேக வச்சிருக்கேன் நான். ଏଇଠି ତାମିଲନାଡୁରେ ନା ବାଇଗଣ ଭର୍ତ୍ତା ବି କରିବ ନାଇଁ କିଏ, ମୁଁ ଦେଖିନାହାନ୍ତି ମୋ ଗାଁରେ କରିକି। ମୁଁ ସେଇଠି ପାଇଁ ଫୁଲ ଡିଟେଲ ଏଇଠି ତାମିଲରେ କହୁଛି। ଆଜି ମୁଁ କଣ କରୁଛି ସେଇଟା। தக்காளியும் ஃபுல்லா நான் அதே மாதிரி திருப்பிட்டு 2 பக்கமும் வேக வச்சுட்டேன். ஹைல வச்சே வேக வச்சுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ரொட்டிக்கு செஞ்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேற சாப்பாடு கூட இப்ப திடீர்னு ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும், ஃபீவர் எல்லாம் இருக்கிற டைம்ல கூட இது வந்து நல்லா இருக்கும். தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா குழஞ்சிடும்.
கத்திரிக்காயில் விதை இல்லாத கத்திரிக்காய் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். பூண்டு வந்து பச்சையாக தான் யூஸ் பண்ணோம், பூண்டு வெங்காயம் எல்லாம். ஆனால் நான் இன்னைக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்கி பண்ணியிருக்கேன். இது வெந்துட்டோடனே இதுலேயே கட் பண்ணி போட்டுருவாங்க. வெங்காயம், பூண்டு கொஞ்சம், கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிருவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட மிக்சர் இருந்தால் மிக்சரும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பாடு கூட வச்சுன்னு சாப்பிடுவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து இது சரி கத்திரிக்காய் வந்து ரொம்ப சின்ன சின்ன கத்திரிக்காவா இருந்தது. அதனால வந்துட்டு சரி அது கொஞ்சம் நல்லா குழஞ்சிட்டோனையும் அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டாவே இது அது மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இதில் வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்களன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரிசால இது வந்து வைகனம் பர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சூடு ஆறினோடனே நீங்க இப்படி தோல் மேல இருக்கிற தோல் வந்து தண்ணி தொட்டுன்னு எடுத்தோம்னாவே அந்த தோல் வந்து கரெக்டா வந்துடும். அதே மாதிரி தக்காளியோட தோலும் எடுத்துடணும், கத்திரிக்காயோட தோல் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணோம்னாவே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட். இது மாதிரி ஃபுல்லா குழஞ்சிடணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த தோலெல்லாம் இருக்கிறது கூட எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். அந்த ஜூஸ் மட்டும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட். கொஞ்சம் எண்ணெய் கடாய் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றினாவே போதும். நான் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்றேன். அந்த மஸ்டர்ட் ஆயிலோட ஸ்மெல் போகாம இருந்தா இதோட டேஸ்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால बैगन भरता करछि। बैगन भरता टिके तेलरे प्याज सब फ्राई करिकी करदुछि। ये टिके टाइम पर खाइबा पई संग सका खाइबा तो हम प्याज कट करिक पकिबो टाइम भी ठीक रहइबो। टिके टाइम रखिबो टाइम स्मेल आसीबो ना प्याज सेट पई मु एमिति तेलरे टिके फ्राई करिकी तापर बैगन भरता सब पकिकी आउतरे गोटे टिके टाइम फ्राई करिबा पई करछि। सेट पई तेल पकिकी सोरसो तेल टिके मस्टर्ड पकी दुछि। இது வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எல்லாரும் சாப்பிட போறோம் அப்படின்றதால சரி என்னோட வேலை கொஞ்சம் குயிக்காக முடியணுன்றதுக்காக வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி போட்டு வச்சுட்டோம்னா அதோட ஸ்மெல் வரும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்றேன். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் மஸ்டர்ட் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு பூண்டு வந்து இடிச்சு வச்சிருந்தேன்ல அதை போட்டிருக்கேன். அது கூட வந்துட்டு ஒரே ஒரு வெங்காயமும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு உப்பு சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு நம்ம எல்லாமே சேர்த்து பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல தக்காளி கத்திரிக்காய் எல்லாம். ஊர்ல வந்துட்டு இது கூட ஜன்னின்னு சொல்லுவாங்க, பொடலங்கான்னு சொல்லுவாங்க. அதை கூட இதே மாதிரி கட் பண்ணி வைப்பாங்க. வெண்டைக்காவும் இதே மாதிரி தவால கட் பண்ணி வச்சு இது மாதிரி பண்ணுவாங்க. அது கூட வந்து ட்ரை ஃபிஷ் இருக்குல்ல கருவாடு, அது வந்து நெருப்புல சுட்டுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம வெங்காயம் லைட்டா வதங்குச்சு, அது கூட இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாவே போதும். ரொட்டி கூட எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும். பர்த்தான்னு சொல்லுவாங்க இதை. நான் இன்னைக்கு சொன்ன இந்த 2 ஒரியா ஸ்டைல் குக்கிங் ஸ்டைலும் அதோட ரெசிபியும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட ଚ୍ୟାନେଲ ସବସ୍କ୍ରାଇବ୍ பண்ணுங்க। ମୁଁ ରୋଷେଇ କରିବା ଷ୍ଟାଇଲ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। थैंक यू सो मच।